எனர்ஜி பேஸ்டு தான். அதான் மெரிடியன். ஓகே, நவ் வி ஆர் டாக்கிங் அபவுட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் எலக்ட்ரோ அக்யூபங்க்சர். அதாவது இந்த பர்டிகுலர் இதை வந்து நம்ம ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், இதுக்கு என்ன பேக்ரவுண்டு அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாத்துக்குமே பேக்ரவுண்ட் வந்து எனர்ஜி. இந்த எனர்ஜி வந்து ஒரு ஃப்ளோல போகுது ஒரு சேனல் வழியா, அதுதான் மெரிடியன் சொல்றோம். எது வழியா போதோ அதுதான் மெரிடியன் சொல்றோம். இப்ப அது போகும்போது சம்டைம்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கலாம், சில சமயம் கம்மியாகும். ஸோ எக்ஸசிவ் எனர்ஜி, ஜாஸ்தியா எனர்ஜி இருந்து சில ஆர்கன்ஸ்ல போய் எஃபெக்ட் பண்ணுச்சுன்னா, அப்போ நம்மளுக்கு வந்து அதனோட வெளிப்பாடு வந்து சிம்டம்ஸ் வேற மாதிரி இருக்கும். அதை நம்ம வந்து ITIS அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர்ல வர்ற ப்ராப்ளம்ஸை சொல்லுவோம். அதாவது ஸ்பாண்டிலைட்டிஸ், ஆர்த்ரைட்டிஸ், ஸ்டோமேட்டிடைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து எனர்ஜி அதுல ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது எனர்ஜி வந்து கம்மியா இருக்கும். அதுல வந்து SISன்னு முடிகிற மாதிரி இருக்கும் அந்த ப்ராப்ளம்ஸோட பேரு. பேரலைசிஸ் SIS, நியூரோசிஸ், வெரிகோசிஸ். அப்ப வெரிகோசிஸ்னா நம்ம வெரிகோஸ் வெயின்ஸ் பத்தி படிக்கும் போது அதுல வந்து அந்த எனர்ஜி வந்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஜென்ரலா சைனீஸ் அக்யூபங்க்சர் பிரகாரம் பார்க்கும்போது இருக்கு. இதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்க, சைனீஸ் அக்யூபங்க்சர்ல நம்ம கோல்டு நீடில் போட்டோம்னா அது வந்து எனர்ஜியை வந்து அட்ராக்ட் பண்ணும். அப்போ வந்து அது எனர்ஜியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு அர்த்தம். நேற்றுக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க லோகேஷ், அதனோட பதில் இது. அதே போல சில்வர் நீடில் போட்டிருக்காங்க. அந்த நீடில் போடும் போது உங்களுக்கு எனர்ஜி வந்து அங்கேருந்து வெளியேறிடும். ஸோ அது வந்து செடேட் பண்ண உதவும். ஸோ கோல்டு நீடில் இருக்கு, சில்வர் நீடில் இருக்கு, 2 நீடில்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த டெர்மட்ரான் பத்தி நம்ம பேசணும். இந்த டெர்மட்ரான்ங்கிறது ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது டாக்டர் வோல் வந்து கண்டுபிடிச்சு அதை வச்சுதான் சொன்னாரு, இந்த மாதிரி நம்ம உடம்புல வந்து எனர்ஜி போயிட்டு இருக்கு, மெரிடியன்ஸ் அப்படிலாம் இருக்கு, அதுல வந்து எவ்வளவு இது இருக்கு, இதனால நம்ம ஒரு இடத்துல பாயிண்ட்ல வந்து ஸ்டாக்னேட் ஆயிடுச்சு, எனர்ஜி அங்கேயே தேங்கி போயிடுச்சுன்னா அதனால நம்மளுக்கு ஒரு டிசீஸ் உருவாகுது. அதை நம்ம மூவ் பண்றதுக்கு டிஃப்ரெண்ட் இது யூஸ் பண்றோம்னு. இப்ப இங்கே தான் ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்ல வேண்டியிருக்கு. என்னன்னா, சைனீஸ் அக்யூப்ரெஷர்ல வந்து நம்ம வந்து அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றோம். அது டயக்னோசிஸ் வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு டங் டயக்னோசிஸ் அந்த மாதிரி உடம்புல ஒரு சிம்டம்ஸ் வச்சு பார்த்துட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதை வந்து ப்ரெஷர் கொடுத்து நம்ம அந்த ப்ராப்ளத்தை சரி பண்றதுக்கு பார்க்குறோம். இது எலக்ட்ரோ அக்யூபங்க்சர் மூலமா EAV அது மூலமா பார்க்கும்போது அந்த டெர்மட்ரான் மெஷின் யூஸ் பண்ணிட்டு அந்த மெஷின்ல இருந்து பாக்குறோம் எந்தெந்த இடத்துல என்னென்ன எனர்ஜி வந்து சரியா போதா, ஜாஸ்தி இருக்கா, குறைஞ்சிருக்கா. அப்படி இருக்கும்போது இப்ப இந்த மெத்தட்ல பார்க்கும்போது நம்மளோட எக்ஸாக்டா கண்டுபிடிக்க முடியும் எனர்ஜி வந்து ஜாஸ்தியா இருக்கா கம்மியா இருக்கான்னு. ஒரு தோராயமெல்லாம் கிடையாது, கெஸ் ஒர்க்கே கிடையாது இதுல. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த இடத்துல நம்ம ப்ரெஸ் பண்ணி பண்ணுவோம். சைனீஸ் அக்யூப்ரெஷர்ல நீடில் போடுவோம், அந்த மாதிரி போடுவோம். இதுல இவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப குவிக்கா ஆன்சர் கொடுக்கறதுக்கு எலக்ட்ரிக் பல்சஸ் கொடுக்குறாங்க. ஒரு மெஷின் மூலமா எலக்ட்ரிக் பல்சஸ் கொடுக்குறாங்க. அது கொடுக்கும்போது நம்மளோட நார்மல் எனர்ஜி நம்ம 50 வோல்ட்ஸ் அது மாதிரி அதோட கம்மியாக தான் அது கொடுப்பாங்க. அதனால உடம்புல எதுவும் பிரச்சனை வராது. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக் பல்ஸ் மூலமா நம்ம உடம்புக்கு அது சரி பண்றாங்க. ஸோ இதுதான் இந்த EAVக்கும் சைனீஸ் அக்யூபங்க்சருக்கும் இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ இவங்க மெஷின் வச்சு கண்டுபிடிச்சு எலக்ட்ரிக் பல்சஸ் கொடுத்து அந்த எனர்ஜி ஃப்ளோவை சரி பண்றாங்க. அதனால இது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங். அதை தவிர நம்ம அந்த AD அந்த டிஃப்ரெண்ட் மெரிடியன்ஸ் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு படித்தோம். அதாவது 8 டிஃப்ரெண்ட் மெரிடியன்ஸ் இருக்கு. அதர் தென் அந்த yin and yang மெரிடியன்ஸ் 12 மெரிடியன்ஸ் தவிர நம்மளுக்கு 8 டிஃப்ரெண்ட் மெரிடியன்ஸ் இருக்கு. லிம்ஃப் மெரிடியன், AD மெரிடியன், FT மெரிடியன் இதெல்லாம் இருக்கு. ஓகே, அதை பத்தி எல்லாம் போட்டிருக்காங்க. இப்ப நம்ம ஒரு விஷயம், ஏன் இந்த மெரிடியன்ஸ் ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ்ல இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஏன் அப்படி இருக்குன்னா, முதல்ல வந்து ஒரு உடம்புல ஒருத்தருக்கு பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா உள்ள வந்து ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் கெமிக்கல்ஸ் உருவாகுது. அந்த கெமிக்கல்ஸ் பேர் வந்து ஹோமோடாக்சின்ஸ். அந்த ஹோமோடாக்சின்ஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆகுதோ அப்போ அந்த உடம்புல வந்து டிசீஸ் ஏறும். சாதாரணமா வந்து ஹோமோடாக்சின்ஸ் எல்லா உடம்புலயும் உருவாகுது, ஆனா வெளியும் ஏறிடுது.
வெளியேறாம அங்கேயே நிற்கும் போது தான் அவங்களுக்கு வந்து ஒரு வியாதியா அது உருவாகுது. ஸோ வியாதியா உருவாகும் போது ஃபர்ஸ்ட் ஒரு முதல் ஸ்டேஜ் இருக்கு, செகண்ட் ஸ்டேஜ் இருக்கு, அது மாதிரி 6 ஸ்டேஜஸா அவங்க பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து ஒரு வியாதி வந்ததுன்னா உடனே நம்மளுக்கு ஒரு உள்ள இருக்கிற அந்த லிம்போசைட்ஸ், அதாவது அந்த வாரியர் சோல்ஜர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது போய் சண்டை போடுறதுக்கு போகும். அதனால நம்ம லிம்ஃப் இது இருக்கு இல்லையா, மெரிடியன், அதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் படிக்கணும். ஏன்னா அது மூலமா தான் நம்மளுக்கு தெரியும் ஏதாவது நம்ம உடம்புல அந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு. அந்த வந்த இடத்துலயே அது வெளியே அமிச்சிருச்சுன்னா நம்ம உடம்பு வில் பி சேவ்டு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து ரியாக்ஷன் ஃபேஸ். இது பேர் எக்ஸ்கிரீஷன் ஃபேஸ். அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அதாவது லிம்ஃப் வச்சு நம்ம பாக்குறது. ஸோ லிம்ஃப்ல கரெக்டா எல்லாம் இருக்கா. அப்போ அதனால என்ன அர்த்தம், லிம்ஃப் மெரிடியன் வந்து எல்லா ஆர்கன் கிட்டையும் போயிருக்கும். வேறெவர் பிளட் டசன்ட் ஃப்ளோ, லிம்ஃப் வில் ஃப்ளோ. அதனால சில இடத்துல எல்லாம் ஒன்லி லிம்ஃப் மட்டும் தான் போகும். ஸோ அதனால உங்களால ஈஸியா அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதை வச்சு இந்த லிம்ஃப் மெரிடியனை வச்சு அந்த பாயிண்ட்ஸ்க்கு இது கொடுத்து நம்ம ட்ரீட் பண்ணலாம். ஸோ தேவையில்லாத அந்த கிருமிகளோ ஏதோ ஒன்று அந்த வெளியில போயிடும். ஸோ ஹோமோடாக்சின்ஸ் நம்மளோட உடம்புல இருந்து விலகி போயிடும். ஸோ ரெண்டாவது வந்து ரியாக்ஷன் ஃபேஸ். அதாவது இருக்கு, நம்ம இன்னும் அது வெளியேற்றல, ஆனா நம்ம உடம்புல வந்து சில அறிகுறிகளா காமிக்குது. அதான் அலர்ஜி. ஸோ அதுக்கு தான் ஏடி மெரிடியன் பேரு, அலர்ஜி டீஜெனரேட்டட் மெரிடியன். ஸோ அந்த இதுல வந்து நம்ம பார்க்கும் போது எந்தெந்த உடம்புல பார்ட்ஸ்ல அலர்ஜி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த இதை நம்ம சரி பண்ணோம்னா அது செகண்ட் ஸ்டேஜ்லயே நம்ம அந்த வியாதியில இருந்து வெளியில வந்துடலாம். மூணாவது வந்து அது அலர்ஜியும் இருக்கு, ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்கு, நம்ம அதை பத்தி பார்க்கல, எப்படி செய்யறதுன்னு தெரியல. அப்ப அது அதே இடத்துல சேர்ந்து 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 ஸ்டாக்னேட் ஆகி டெபாசிட் ஆகுது. அப்பதான் அது ஃபேட் டீஜெனரேஷன் மெரிடியன். அந்த மெரிடியனு போய் நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இந்த மூணுமே வந்து சூப்பர்ஃபிஷியல், மேல் பக்கமா இருக்கிறது, மேலோட்டமா இருக்கிற பிரச்சனையில இருந்து மேலோட்டமா எடுத்துடலாம் எல்லாமே. இன்னும் அது செல்லுலர் லெவல்ல போகாத வரைக்கும் இது மேலோட்டமா எடுத்துட்டா சீக்கிரம் நம்ம அதுல இருந்து வெளியில வந்துடலாம். இப்ப அதுக்கு முடியாம போய் செல்லுலர் லெவல்ல போகும்போது மத்த மெரிடியன்ஸ் எஃப்டி, என்டி, ஜிடி எல்லாம் வரும். தொடச்ச உடனே போட்டுறது தானே. சந்திரலேகா மியூட் பண்ணுங்க. சந்திரலேகா மியூட் கொடுங்க. கொடுத்தாங்களா? இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ல இருக்கும் போதே அது பெயினா இருக்கலாம், ஒரு எரிச்சல், ஒரு ரெட்னஸ் அந்த மாதிரி பார்க்கும்போது, தொட்டோடனே வலி அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதுலயே நம்ம பாதி சரி பண்றதுக்கு பார்க்கணும். அதான் ஒரு இந்த எந்தெந்த மெரிடியன் எந்தெந்த லெவல்ல யூஸ் பண்றதுன்னு பார்ப்போம். அப்புறம் டீஜெனரேட்டிவ் சிம்டம் பார்ப்போம். அப்புறம் மிக்ஸ்டா இருக்கிற சிம்டம்ஸ் பார்த்துட்டு ஃபைனலி வந்து முடியலன்ற பட்சத்துல தான் அந்த லாஸ்ட் ஃபேஸுக்கு போறது. அது வந்து ஆர்கன் வரைக்கும் போயிடுச்சுன்னா அப்ப வந்து அது கேன்சரோ அந்த மாதிரி பெரிய ப்ராப்ளமா இருக்கும். ஸோ இதை தான் அவங்க டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் டிசீஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு மெரிடியனுக்கும் முதல்ல எது இருக்கணும், நெக்ஸ்ட் எது இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அதை வந்து வரிசைப்படுத்தியிருக்காங்க. இப்போ அதை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேங்களா? தேவிகா மேம் முதல் ரிவிசிட் பண்றேன். அந்த ஹோமோடாக்சின்ஸை புஷ் பண்ற லெவல்ஸ் வந்து எக்ஸ்கிரீஷன் ஃபேஸ், அது வந்து லிம்ப் ஹேண்டில் பண்ணிக்குது இனிஷியல் லெவல்ஸ்ல அங்கங்க. அப்புறம் வந்து ரியாக்ஷன் ஃபேஸ்க்குள்ள போகுது, அது வந்து அலர்ஜியா பாடியில ஸ்டாக்னன்ட் ஆகுற ஒரு ஃபேஸ். அதுக்கு அடுத்து வந்து அதையும் நம்ம ஹேண்டில் பண்ணல அப்படின்னா ஸ்டாக்னன்ட் ஃபேஸ் ஆகுது. அப்பதான் அந்த ஃபேட் டிஜெனரேஷன் மெரிடியன்ஸ்ல போய் நம்ம ஒர்க் பண்றதா இருக்கு, கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் வந்து செலுலர் லெவல் ஃபேஸ்க்குள்ள போகுது. அதுக்கப்புறம் ஆர்கன் லெவல் ஃபேஸ், கேன்சர் மாதிரியான திங்ஸா ஃபார்ம் ஆகுது, கரெக்டா லெவல்ஸ்? கடைசியா செல்லுலர் லெவல் ஃபேஸ்க்கு என்ன சொன்னீங்க, ஏதோ பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சொன்னீங்களா? வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபைப்ராய்ட் டீஜெனரேஷன் மெரிடியன், அதுல ஃபர்ஸ்ட் ஒன்னு. அப்புறம் 3 இருக்கு, நர்வ் என்டி மெரிடியன், ஸ்கின் அதான் நர்வ் டீஜெனரேஷன் மெரிடியன், ஸ்கின் டீஜெனரேஷன் மெரிடியன் எஸ்டி, அப்புறம் ஜாயிண்ட் டீஜெனரேஷன் அதுவும் முடிஞ்சிருச்சு. ஃபைனலா தான் இந்த ஆர்கன் டீஜெனரேஷன் மெரிடியன். ஓகே. ஸோ நம்ம வந்து ஏன் அந்த ஒரு வரிசையில படிக்கிறோம் அப்படின்னு, ஸோ இந்த ஹோமோடாக்சின் நம்ம முதல்ல வெளியில அனுப்பணும். அப்போ ஸ்டார்டிங்ல இருந்து ஒன்னொன்னா நம்ம சிம்டம்ஸை நோட்டீஸ் பண்ணணும். அதான். ஓகே.
இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பாயிண்ட். ஏன்னா நம்ம அதை ஏன் படிக்கிறோம்னு தெரியாம போயிட்டு இருக்கோம், முன்னாடி போயிட்டே இருக்கோம் இல்லைங்களா. ஸோ ஸோ இவங்க அதுதான் அவர் சொல்லியிருக்காங்க. இன் இஏவி ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் வந்து chronic disease like diabetes, arterial sclerosis, heart block, albumin metabolism, blood cholesterol metabolism இதுக்கெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம பண்ணலாம். ஆனா இன்னொரு விஷயம் இதுல சொல்ல வேண்டியிருக்கு என்னன்னா, இப்ப அந்த பெரிய டெர்மட்ரான் வந்து நம்ம இந்தியால இல்லைங்கிறாங்க. இந்த புக்கு போடும் போது எப்போ வந்ததோ இல்ல இல்லாமயே இருக்கோ அதுவும் இருக்கு தெரியல. இருக்கு இருக்கு. ஓகே. ஏன்னா இங்க இவரு ஒருத்தர் ஹெர்போ கேர் நம்ம தமிழ்நாடு நிறைய சென்டர்ஸ் வச்சு நடத்திட்டு இருந்தாரு, ஒரு வர்மா அவரு. அவர் வந்துட்டு அப்பயே யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட பார்க்க போகும்போது அவர் இப்ப இறந்துட்டாரு இல்லையா, அப்ப எனக்கு தெரியல. ஆக்சுவலா அது என்ன மிஷின் அப்ப தெரியல. இப்ப இத படிச்ச அப்புறம் தான் அது தெரியுது, ஓ இதுதான் மிஷின் போல இருக்குன்னு சொல்லிட்டு. அதை வச்சு அவங்க செக் பண்ணுவாங்க. இல்ல அவங்க அப்பத்திக்கு என்ன சொல்றாங்க, நம்ம இந்த ஆக்சுவல் டெர்மட்ரான் மெஷின் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். அதனால நம்ம இந்தியால வந்து பின் நீடல் சொல்லிட்டு ஒரு apparatus யூஸ் பண்றோம். அதை வச்சே நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு பார்த்துக்கலாம். ஆனா நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது எலக்ட்ரிக் பல்சஸா கொடுக்காம, இப்போ இதை எப்படி யூஸ் பண்றாங்க ஆஸ்பிஎஸ்னா ஒரு மேக்னெட் ஆகவோ இல்ல சீடாகவோ யூஸ் பண்றாங்க. ப்ரெஷர் ஆசச் அது அக்யூபங்க்சர்லயும் இருக்கு. ஸோ இந்த 2 மெத்தட் அவங்க ஜென்ரலா எல்லா பேஷண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. ஏன்னா எல்லா பேஷண்ட்டும் வர்றவங்க எல்லாம் கொஞ்சம் படிச்சவங்க இருப்பாங்க, கொஞ்சம் சாதாரணமாவும் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப சாபிஸ்டிகேட்லாம் கொடுத்து தப்பு தப்பா எதுவும் ஆகக்கூடாது இல்லையா. இல்ல அவங்க போயிட்டு அங்க போய் சிட்டிங் எடுக்க வேண்டி இருக்கலாம். ஸோ இன்னொன்னு இந்த இருக்கு. 2 மெத்தட் ஜாஸ்தி யூஸ் பண்றதா அதுல போட்டிருக்காங்க. அதுதான் சொல்லுங்க. இன்னொன்னு என்னன்னா, நம்மளுக்கு இன்னும் அக்குபஞ்சரே இங்க வந்து லீகலா ஒழுங்கா வரல, ஊசி போடுறது. அதுவே கொடுக்காதப்ப இதை சுத்தமா கொடுக்க மாட்டாங்க, அதனாலதான் யூஸ் பண்றது இல்ல. அதான் டாக்டர்ஸ் பண்ணாதான், இப்ப எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் இதை கத்துக்கிட்டு பண்ணாங்கன்னா ஓகே. நார்மலா வந்துட்டு அந்த எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் இல்லாத யாரு பண்ணாலும் இதை வந்துட்டு அவங்க அக்செப்ட் பண்றது இல்ல. அதுதான். அதான் இதுதான் அவங்க இதுல போட்டிருக்காங்க புரோட்டோகால். ஸோ நம்மளுக்கு ஓரளவுக்கு புரியும் இல்லைங்களா, இது எப்படி ஒன் ஆஃப்டர் another போகணும் அப்படின்னு. நம்மளும் அந்த சிம்டம்ஸ் நம்ம உடம்புலயும் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கலாம். இல்ல பக்கத்துல யாருக்காவது இருந்தாலும் அதை பத்தி நம்ம கொஞ்சம் சரியா பார்க்க ஒரு இது மெத்தட் தெரியும். ஓகே, தேங்க்யூ மேம். நல்லா இருக்கு. இதுதான் இதை வேற ஏதாவது நீங்க ஆட் பண்ண பண்ணுங்க. அப்புறம் மஞ்சுளா மேம் கேன் கேரி ஆன். இந்த ஸ்லாட்டை ஸ்டாப் பண்ணிக்கிட்டுமா ரெக்கார்டிங்? ஓகே.